வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 15ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 763ஆம் ஆண்டில் மெசபடோமியாவின் வரலாற்று கால கோட்டை கண்டறிய உதவிய சூரிய கிரகணம் ஒன்றை அசிரியர்கள் பகிர்ந்தார்கள். கிபி 923ஆம் ஆண்டில் சுவைசன்ஸ் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் பிரான்சின் 1ஆம் ராபர்ட் மன்னர் கொல்லப்பட்டார். 1215ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் ஜோன் மன்னர் மேக்னா கார்ட்டாவில் தனது இலச்சினையை பதித்தார். 1502ஆம் ஆண்டில் கிறிஸ்தோபர் கொலம்பஸ் தனது 4வது கடற்பயணத்தின் போது மர்தினி தீவில் கால் வைத்தார். 1667ஆம் ஆண்டில் முதலாவது மனித குருதி மாற்றீடு மருத்துவர் ஜான் பாப்டிஸ்ட் டெனிஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. 1752ஆம் ஆண்டில் பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னல் ஒரு மின்சாரம் என்பதை நிறுவினார். 1775ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரில் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க இராணுவ தலைவராக நியமிக்கப்பட்டார். 1785ஆம் ஆண்டில் ஆங்கில கால்வாயை லீன் பிரான்சுவா பிளாத்ரே டி ரோசியர், பியர் ரொமாயின் ஆகியோர் வெப்ப காற்று குடுவையில் பறக்க முயன்றபோது குடுவை வெடித்ததில் உயிர் இழந்தனர். இதுவே முதலாவது வான விபத்து ஆகும். 1808ஆம் ஆண்டில் ஜோசப் போனாபர்ட் ஸ்பானியாவின் மன்னராக முடிசூடினார். 1844ஆம் ஆண்டில் இயற்கை ரப்பர் பதப்படுத்தும் முறை சார்லஸ் கூடியர் என்பவரால் காப்புரிமம் பெறப்பட்டது. 1878ஆம் ஆண்டில் குதிரை ஒன்று ஓடுகையில் அதன் 4 கால்களும் தரையில் படுவது இல்லை என்பதை நிறுவும் புகைப்படங்களை எதுவார்ட் மைப்ரிட்ஜ் என்பவர் எடுத்தார். இந்த ஆய்வே பின்னர் அசையும் திரைப்படம் உருவாக மூலமாக அமைந்தது. 1896ஆம் ஆண்டில் ஜப்பானில் சன்ரிக்கு என்ற இடத்தில் இடம்பெற்ற நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் 22,000 பேருக்கு மேல் உயிர் இழந்தனர். 1904ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் கிழக்கு ஆற்றில் ஜெனரல் ஸ்லோக்கம் என்ற நீராவி படகு தீப்பற்றியதில் 1000 பேர் வரை உயிர் இழந்தனர். 1909ஆம் ஆண்டில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இலாட்ஸ்வில் கூடி இம்பீரியல் கிரிக்கெட் மாநாட்டை ஆரம்பித்தனர். 1937ஆம் ஆண்டில் கார்ல் வியன் தலைமையில் சென்ற ஜெர்மானிய குழு நங்க பர்வதத்தில் பனிச்சரிவில் சிக்கி தனது 16 உறுப்பினர்களை இழந்தது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் பாரிஸ் நகரை கைப்பற்றியதை அடுத்து நேச அணிப்படைகள் பிரான்சில் இருந்து வெளியேற ஆரம்பித்தன. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானியரின் பிடியில் இருந்த சைப்பேனை ஐக்கிய அமெரிக்கா கைப்பற்றியது. 1954ஆம் ஆண்டில் ஐரோப்பிய காற்பந்து சங்கங்களின் ஒன்றியம் சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டில் ஸ்பானியாவில் முதல் தடவையாக மக்களாட்சி முறை தேர்தல் இடம்பெற்றது. 1978ஆம் ஆண்டில் ஜோர்டான் மன்னர் உசைன் லீசா அலபி என்ற அமெரிக்க பெண்ணை திருமணம் புரிந்தார். இவர் நூர் மகாராணி என அழைக்கப்பட்டார். 1991ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸில் பினாடுபோ எரிமலை வெடித்ததில் 800 பேருக்கு மேல் உயிர் இழந்தனர். 1994ஆம் ஆண்டில் இஸ்ரேலும் வேத்திகனும்
முழுமையான பன்முறவாண்மையை ஏற்படுத்தி கொண்டன. 1996 ஆண்டில் ஐரிய குடியரசுப் படை மான்செஸ்டர் நகரில் பலம் வாய்ந்த சுமை உந்து குண்டை வெடிக்க வைத்ததில் பலர் காயமடைந்தனர். 2014 ஆண்டில் பாகிஸ்தான் வடக்கு வசிரிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்தது. மேலும் ஜூன் 15ஆம் நாளானது கோஸ்டாரிக்காவில் மரங்களின் தினமாகவும் உலக காற்று தினமாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.